கண்டிப்பாக பானு. குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் இங்குள்ள ஆறுகள் மற்றும் அணைகளில் தண்ணீரின் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கோதை ஆற்றில் தண்ணீரின் வரத்து இதனால் பொதுமக்கள் முக்கியமான அணைகளிலும் ஆறுகளிலும் சென்று குளிக்க வேண்டாம் எனவும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை வட்டம் காட்டுப்புதூர் கிராமத்துக்கு அருகாமையில் உலக்கி அருவி உள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் உலக்கி அருவியில் குளிக்கவும் அனுமதி கிடையாது. இந்நிலையில் அங்கிருந்து தண்ணீர் வரும் கால்வாயில் அப்பகுதி மக்கள் குளிப்பது வழக்கமாக உள்ளது. இதனிடையே பெருந்தலைக்காடு மதகு அருகில் நார்கோயிலில் தனது நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு சென்னையை சேர்ந்த ரியாஸ்கான், ராஜகோபால், செல்வம் மற்றும் கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் குளிப்பதற்காக அப்பகுதிக்கு சென்ற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திடீரென காட்டாற்று வெள்ளம் அதிகரித்து வந்ததால் வெள்ளத்தில் ரியாஸ்கான் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். அருகில் வசிக்கும் நபர்கள் அவரை தேடியும் கிடைக்காத நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினரும் இரவு முதல் தற்போது வரை தேடி வருகின்றனர். இதுவரை அவரது உடல் கிடைக்கவில்லை. மேலும் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், தேங்காப்பட்டம், கோடிமணி ஆகிய இடங்களில் கடந்த சில வாரங்களில் ஒரு 4 பேரும், லெமூர் கடற்கரையில் பயிற்சி மருத்துவர்கள் 5 பேரும் இந்த தண்ணீரினால், அதாவது கடல் சீற்றத்தினால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது பானு.